ஒரு ஏரி மாதிரி இடம், இங்கோ வெயிலில் சுற்றிட்டு ஒரு நரி மாதிரி ஒரு விலங்கு அப்படி வந்து தண்ணி குடிக்கலான்னு வந்து இந்த தண்ணி அப்படி குடிக்க போகும்போது அங்கே ஒரு மீன் அப்படி துள்ளி மாறி துள்ளிக்கிட்டே இருந்தது. இந்த தண்ணி இந்த நரி வேகமாக குடித்த உடனே அந்த மீன் கிண்டல் அடிச்சது. இன்னும் இந்த தண்ணிக்கு இப்படி ஆளாக பறக்கிற, இந்த தண்ணி என்ன பெரிய விஷயமா, எனக்கு தண்ணியே ஆகாதுப்பா, சை என்ன இது தண்ணி கண்டாலே எனக்கு எரிச்சல், எனக்கு தண்ணியே பிடிக்காது. அது மீன் சொன்ன உடனே நரி சொல்லிச்சு, அப்படிங்களா உங்களுக்கு தண்ணியே பிடிக்காதா? ஆமாம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன, அந்த தண்ணி உங்களுக்கு பிடிக்கும்படியாக நான் இப்போ ஒரு காரியம் மட்டுமா? என்ன, கிட்டக்க வாங்க. மீன் கிட்டக்க வந்தது, லவக்குன்னு அப்படி வாயால் கவ்வி தூக்கி தாண்டை போட்டு தரை. மீன் துடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ 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 ஐயோ, தண்ணியில் தூக்கி போடுங்க, தண்ணியில் போடு, என்ன செது போடு, தண்ணியில் போட்டு போனா போதுன்னு தூக்கி உள்ளே போட்டு சொல்லிச்சு. இப்போ தெரியுதா, எது உன் வாழ்வுக்கு ஆதாரமோ, எது உனக்கு பலமோ, எது உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோ அதோட அருமையே உனக்கு தெரியலையே. மன்னிச்சுக்கோங்க, இந்த மீன் மாதிரி தான் பல பேர். எது தன்னுடைய ஆதாரமோ, எது தன்னுடைய பலமோ, எது தன்னுடைய மிகப்பெரிய ஆற்றலோ, எது தன்னை காப்பாற்றக்கூடிய சக்தியுடையதோ அதனுடைய அருமை தெரியாமல் இருப்பதால் தான் வாழ்வில் வெற்றி பெற முடியாமல் போகிறார்கள்.